அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகளால் மின்னஞ்சல் வாயிலாகவும் நேரடியாகவும் கைபேசி வாயிலாகவும் நம்மிடம் விடுக்கப்படக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வரிசையில இன்று 2 வினாக்களுக்கான பதிலை சொல்ல இருக்கிறேன். ஒன்று, சித்தவித்தை பயிற்சியில் எத்தனை விதமான தீட்சைகள் இருக்கின்றன, எத்தனை முறை ஒருவர் தீட்சை பெற வேண்டும், இதில் படிநிலைகள் எத்தனை இருக்கின்றன என்கிற வினா. மற்றொரு வினா, என்ன செய்தாலும் மனம் அடங்க மறுக்கிறது, காரணமில்லாத பயங்கள் ஏற்படுகின்றன என்கிற வினா ஒன்று. ஆக இந்த 2 வினாக்களுக்குமான விடையை அடியனுக்கு தெரிந்த வரையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த உலகில் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை, எதுவுமே தெரியாதவர்கள் என்றும் யாரும் இல்லை. இங்கே இந்த வலையொலியின் வாயிலாக உங்களிடத்திலே நாம் பகரக்கூடிய கருத்துக்கள் வெறும் நம்முடைய கருத்துக்களே அன்றி இந்த கருத்துக்களை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. முதலாவதாக, நாம் எப்படியெல்லாம் புற வழியிலே இருக்கக்கூடிய சக்திகளால் கட்டுப்படுத்தப்படுகிறோம் என்பதை பற்றி ஒரு சிறிய புரிதலை பார்த்துவிட்டு அடுத்த நிலைக்கு செல்லலாம். இன்றைய உலகம் வணிகமயமாக மாறியிருக்கிறது. திரும்புகிற திசையெல்லாம் எல்லா துறைகளிலும் வணிகம் பெருகி கிடக்கிறது. இது ஆன்மீகத் துறையையும் விட்டு வைக்கவில்லை. பற்பல விதமான ஆசை வார்த்தைகளை காட்டி ஆன்மீக வியாபாரமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேரில் வர தேவையில்லை. உங்களுக்கு அலைபேசி வாயிலாக இணைய வழியிலேயே தீட்சை கொடுக்கப்பட்டுவிடும். கட்டணம் சற்று அதிகம். நீங்கள் தொடர்ந்து நாங்கள் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டும். அங்கே வகுப்புகளிலே உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்படும். இந்த பாடங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு இணைய வழியிலேயே தீட்சை கொடுத்து விடுவோம். அதன் பிறகு உங்களுக்கு சாவே கிடையாது. நீங்கள் பெரிய சித்தராக மாறிவிடுவீர்கள். மகத்தான ஆற்றலெல்லாம் உங்களுக்கு வந்துவிடும் என்றெல்லாம் தொடர்ந்து விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. இந்த விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து நல்ல நிலையிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சித்த வித்தியார்த்திகள், வாசி பயிற்சியாளர்களும் கூட சிறிதளவு மனக்கிலேசத்திற்கு ஆளாகிறார்கள். இது மிகவும் தவறான ஒரு போக்கை காட்டுகிறது. சித்தர் பெருமக்கள் தங்களுடைய ஞானக்கலையை எவருக்கும் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருந்ததின் காரணம் இதுதான். பெரும்பாலும் சித்தர்கள் ஏன் மூடுமந்திரமாக பேசுகிறார்கள், ஏன் பூடகமாக பதில் சொல்லுகிறார்கள், ஏன் இலைமறை காயாகவே விளக்கங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று பலருக்கும் எண்ணம் ஏற்படுவது உண்டு. முறையாக குரு வழியாக மாத்திரமே உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், தவறானவர்களுக்கு அது சென்று சேர்ந்துவிடக் கூடாது என்கிற எண்ணம் காரணமாகவே சித்தர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்தார்கள். எங்களை போன்றவர்கள் இரக்கத்தினாலே இது போன்ற விளக்கங்களை பிரித்துச் சொல்லி, இதை கேட்டு மாத்திரம் பயணித்து விடாதீர்கள், முறைப்படி தீட்சை உபதேசம் பெற்று பயணியுங்கள் என்று சொன்னாலும் கூட எங்களை போன்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வெகு சிலர் காதுகளுக்கு மாத்திரமே சென்று சேருகின்றன. மாயாஜாலமாக மாய்மால வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு நேரலை வகுப்பு இத்தனை மணி முதல் இத்தனை மணி வரையிலும் மிக மிக குறைந்த கட்டணம், நேரடி வகுப்புகள் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கப்படுகின்றன. 5 நட்சத்திர விடுதிகளிலே உங்களுக்கு விளக்கம் காட்டிக் கொடுக்கப்படும். கட்டணம் வெறும் 10,000 ரூபாய் மட்டுமே. ஒருமுறை செலவழிக்கும் இந்த பணம் உங்களுக்கு ஆயுட்கால நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் மூளையை நாங்கள் கூர்மையாக்கி நினைத்தது போல நீங்கள் எல்லா காரியங்களையும் முடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுகிறோம்.
உங்கள் மூளையை வேறு விதமாக மாற்றி அமைத்து நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளியாகுவதற்கு என்ன வேண்டுமோ அதை அனைத்தையும் செய்து கொள்கிறோம் என்றெல்லாம் விளம்பரம் செய்கிறார்கள். இவற்றை பார்த்து நம்முடைய தம்பி தங்கைகளும் கூட சில சமயங்களிலே மனக்கிளேசங்களுக்கு ஆளாகி விடுகிறார்கள். விளம்பரங்கள் மூலமாக ஒரு கருத்தை தொடர்ந்து உங்கள் மனத்திற்குள்ளே திணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய வீடுகளிலே இருக்கும் தொலைக்காட்சி பெட்டிகளிலே வரக்கூடிய விளம்பரங்களை ஆரம்பத்திலே நாம் அசுவாரஸ்யமாக கவனித்தாலும் கூட நாள் செல்ல செல்ல நம்மையும் அறியாமல் அந்த விளம்பரத்திலே காட்டப்படக்கூடிய காட்சிகள், அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய நடவடிக்கைகள் நம்முடைய தலைக்குள்ளே திணித்து விடப்படுகின்றன. பெரியவர்கள் நிலையை எப்படி என்றால் குழந்தைகள் நிலை சொல்லவே வேண்டாம். குழந்தைகள் தொடர்ச்சியாக காட்டப்படும் விளம்பர காட்சிகளையும் அதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களையும் உள்வாங்கி பெற்றோரை நச்சரித்து காரியம் சாதித்துக் கொள்ளுகின்றன. அதன் பின் விளைவாக என்னையெல்லாம் ஏற்படுகின்றன என்பதை பற்றி எங்களைப் போன்ற கிழட்டு பைத்தியக்காரர்கள் ஆங்காங்கே உளரக்கூடிய உளறல்கள் துச்சமென மதித்து தூக்கி எறியப்படுகின்றன. ஆரம்பத்திலே பார்ப்பதற்கு பகட்டாக எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இருப்பதாக தென்படக்கூடியவை எதிர்காலத்தில் எதிர்மறையான விளைவுகளை கொடுத்து சித்தர்களின் கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய வகையிலே உங்களை கொண்டு சென்றுவிடும் என்பதை நாம் தொடர்ந்து சொன்னாலும் ஏற்பதற்கு பலரும் தயாராக இல்லை. இன்றைக்கு நடப்பது முழுக்க முழுக்க வியாபாரம். துணிமணி, காய்கறிகள், மளிகை பொருட்கள் இப்படி வியாபாரம் நடந்தது போக இப்போது ஆன்மீகம் மிகப்பெரிய வியாபாரமாக மாறியிருக்கிறது. நம்மிடத்திலே மிகவும் அணுக்கமான நெருக்கமான ஒரு சகோதரி நம்மிடத்திலே ஒரு வினா விடுத்தார். சித்தவித்தை தீட்சையிலே 3 நிலைகள் இருக்கின்றனவாம். நீங்கள் எனக்கு ஒன்றைத்தான் காட்டிக் கொடுத்தீர்கள், மீதி 2 நிலைகளை எப்போது காட்டிக் கொடுப்பீர்கள் என்று கேட்டார். உங்களுக்கு யாரம்மா அப்படி சொன்னது என்று கேட்டால், இல்லை, உங்களைப் போலவே வலையொலியிலே பேசக்கூடிய ஒருவர் இதிலே 3-4 நிலைகள் இருப்பதாக சொல்லுகிறார். இப்படி அவர் நம்மிடத்திலே தகவலை சொன்னார். சிந்தித்து பாருங்கள். எவரையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்தை வாசித்து பாருங்கள். தேவைப்பட்டால் சித்தவித்தை பெற்றவர்கள் சித்தாசிரம கிளைகளுக்கு சென்று அங்குள்ள ஆசிரமக்காரர்களோடு கலந்து பேசி எத்தனை விதமான தீட்சைகள் இருக்கின்றன என்று கேட்டு பாருங்கள். ஒன்றே ஒன்றுதான், அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டானது. அதை நீங்கள் சரியாக செய்து வாருங்கள். சுவாமியின் கிருபையால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல நிலை கிடைக்கும் என்கிற பதிலை தவிர வேறு எதையும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். காரணம், உங்களுக்கு இருப்பதிலேயே மிகவும் உயர்ந்த தீட்சை கொடுக்கப்பட்டு விட்டது. இதிலே மேலும் மேலும் பற்பல விதமான படிநிலைகள் இருப்பதாக கருதி இருப்பது தவறு. இப்போது இந்த தீட்சை குறித்து ஏற்பட்டிருந்த குழப்பங்களுக்கான பதிலுக்கு எனக்கு தெரிந்த வரையிலும் விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இதிலே மற்றொன்றை இப்போது பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக ஒருவர் காதுகளிலே, கண்களிலே செலுத்தப்படுகின்ற தகவல் அவரையும் அறியாமல் அவருக்குள்ளே புகுந்து அவரை ஆட்டி படைக்கிறது. இது எல்லா நிலைகளிலும் இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஒரு நோய் பரவுகிறது. அந்த நோய்க்கான மருந்தை விற்பதற்கு ஒரு விற்பனை நிறுவனம் தயாராகிவிட்டது. தயாரித்த மருந்தை விற்பதற்காக அந்த நிறுவனம் எடுக்கக்கூடிய யுக்திகள் மிக மிக துல்லியமானவை. உயர்ந்த திரைப்பட நடிகர்கள், பிரபலமான ஆட்கள், சமூக ஆர்வலர்கள், மருத்துவர்கள், பிரபலஸ்தர்கள் என்று பலரையும் பிடித்து அவர்கள் கையிலே அந்த பொருளை கொடுத்து, மருந்தை கொடுத்து, இது சிறந்தது என்று அவர்கள் வாயிலாக சொல்ல வைத்து விளம்பரம் செய்து மக்களிடத்தை திணித்து விடுகிறார்கள். பின்பு ஒரு காலத்திலே அதே குறிப்பிட்ட மருந்தோ அல்லது உணவோ அல்லது பொருளோ தவறானது என்கிற நிலை வரும்போது யார் இதற்கு பொறுப்பேற்பது என்பதிலே மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த ஒரு தகவலை இங்கே பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்திய அரசாங்கம் சற்றேறக்கூடிய 243 மருந்துகள் பயன்படுத்த தகுதியற்றவை என்று சொல்லி பரிந்துரைத்திருப்பதாக பேப்பர்களிலே, அதாவது சஞ்சிகைகளிலே நாம் பார்த்தோம்.
ஆனால் இன்றளவும் அதற்கு எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்பதும் தெரிய வருகிறது. நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் நம்முடன் பேசும்போது, ஐயா, இது மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களின் வருவாய் சம்பந்தப்பட்டது, அத்தனை சுலபத்திலே இதை முடிவுக்கு கொண்டு வர மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்த கருத்துக்கள் நமக்கு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுத்தன. நமக்கு இதை விட்டு விடுவோம். நாம் இங்கே சொல்ல வரக்கூடிய கருத்து இதை உதாரணமாக காட்டி சொல்வதற்காக காத்திருக்கிறது. ஒரு தவறான விடயம் தொடர்ந்து உங்கள் கண்ணிலே காட்டப்படும் போது, உங்கள் காதுகளிலே கேட்க வைக்கப்படும் போது, உங்களை சுவைக்க வைக்கப்படும் போது அது உங்களை ஆட்கொள்கிறது. ஒரு தவறான விஷயம் உங்களை ஆட்கொள்ள முடியும் என்றால் ஒரு நல்ல விஷயம் உங்களை ஆட்கொள்ள முடியாதா? இதை புரிந்து கொள்ளுங்கள். சித்தர் பெருமக்களுடைய நூல்களையும் பாடல்களையும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது ஒரே கருத்து திரும்ப திரும்ப வருவதாகவும், ஒரே கருத்து திரும்ப திரும்ப உச்சரிக்கப்படுவதாகவும் நமக்குள்ளே ஒரு சிறு ஆயாசம் ஏற்படக்கூடும். ஆனால் சொன்ன கருத்துக்கள், கேட்கப்பட்ட ஞான கருத்துக்கள் ஆழ்மனதை சென்று சேர்ந்திருக்கின்றனவா என்று பார்த்தால் இல்லை என்பது பொருளாகும். அப்படி சென்று சேர்ந்திருந்தால் வாசியோக வியாபாரிகளிடம் பணத்தை கொடுத்து எந்த விதமான அடிப்படை தகுதியும் இல்லாத ஒருவர் எதையோ கற்றுக்கொண்டு எதையோ உடலுக்குள்ளே உபாதைகளாக வாங்கி கொண்டிருக்கும் நிலை ஏற்படாது. இத்தனை முறை இத்தனை சித்தர் பெருமக்களுடைய நூல்களை வாசித்தும் இத்தனை விளக்கங்களை நாம் சொல்லியிருந்தும் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்திருந்த ஒருவர் தவறான ஒருவரிடம் சென்று ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு அது காரணமாக உடலிலே ஏற்பட்ட தொந்தரவு தாழ மாட்டாமல் என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு மருத்துவ உதவி செய்யுங்கள் என்று நம்மிடத்திலே கேட்பதை பலமுறை பார்த்திருக்கிறேன். அவர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை. ஐயா, நீங்கள் செய்த தவறுகளை இப்படி செய்யக்கூடாது என்று அடியேன் சொல்லி இருக்கிறேனே, அதை கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டால் ஆம், கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏன் அதை கடைபிடிக்க விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டால், இல்லை, நீங்கள் அதிகமாக கெடுபிடிகள் செய்தீர்கள், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அந்த நபர் எனக்கு பெரிதாக எந்த விதமான விதிமுறைகளையும் சொல்லவில்லை, ஆர்வம் காரணமாக இதை நான் அவசரப்பட்டு கற்றுக்கொண்டு விட்டேன், இப்போது துன்பங்களை சந்திக்கிறேன் என்று தொடர்ந்து சொல்லுவதையும் நாம் கேட்டிருக்கிறோம். நாம் திரும்ப திரும்ப இந்த கருத்தை சொல்வதற்கு காரணம், 10 முறை நாம் சொல்லக்கூடிய கருத்து ஒரு முறையாவது உங்கள் சிந்தனையை தொட்டு உங்கள் மனதிலே இடம் பிடிக்குமா என்று பார்ப்பதற்காகத்தான். உங்களுடைய மனம் மற்றவர்களால் ஆளப்படுகிறது. நீங்கள் எதை உண்ண வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை படிக்க வேண்டும், என்ன வேலை செய்ய வேண்டும், என்ன உத்தியோகத்திற்கு போக வேண்டும் என்பதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு உங்களுக்குள்ளே திணிக்கப்படுகின்றன. எண்ணற்ற உதாரணங்கள் இவற்றுக்கு இருக்கின்றன. பள்ளிக்கூடங்களிலே அவ்வப்போது வரக்கூடிய ஆட்சியாளர்களின் கருத்துக்கள் பாடத்திட்டமாக மாணவர்கள் மனதிலே திணிக்கப்படுகின்றன. அவர்கள் கொடுக்கப்பட்ட பாடத்தை படித்தே தீர வேண்டும். அது தவறாகவே இருந்தாலும் படித்து அதிலே கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு விடையிறுத்து அதிலே மதிப்பெண் பெற்று அதன் பிறகு அந்த மதிப்பெண்ணுக்கும் அவர்கள் பார்க்கும் வேலைக்கும் சம்பந்தமில்லாத போட்டித் தேர்வுகளிலே கலந்து கொண்டு அதிலேயும் முட்டல் மோதலை சந்தித்து பல சமயங்களிலே வேறு வழி இல்லாமல் கையூட்டு கொடுத்து பணிகளை பெறக்கூடிய நிலை இருக்கிறது. இது எந்த காலத்திலும் மாறாதபடியாக இருக்கிறது. இத்தனையையும் திட்டமிட்டு தீர்மானிக்கக்கூடியவர்கள் பண முதலாளிகள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் நல்ல கருத்துக்களை தொடர்ந்து விதைக்கிறோம், நல்ல விடயங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். தீய விடயங்கள் எப்படி ஒருவர் காதுகளை தாண்டி மனதை தொடுகிறதோ அதுபோல நாம் சொல்லக்கூடிய நல்ல விடயங்கள் உங்கள் காதுகளை தாண்டி மனதை என்றாவது ஒரு நாள் தொட்டு விடாதா என்கிற ஆதங்கத்தோடு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் மெய்யோ பொய்யோ தொடர்ந்து திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது உங்களையும் அறியாமல் நீங்கள் அவற்றை ஏற்கவும் மதிக்கவும் தொடங்கி விடுகிறீர்கள். புறத்திலே இருந்து உங்களை தாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அசுர சக்திகளுடைய ஆதிக்கத்திலே இருந்து உங்களை விடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து ஞானிகள் மகான்கள் சொல்லியிருந்த நற்கருத்துக்களை உள்வாங்கி பயணிக்க பழக வேண்டும். முறையாக சித்தர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்த விதிமுறைகள் மாறாமல்
சரியான பாதையிலே நீங்கள் பயணித்தால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். இது அனைத்து சித்தர்களும் சொல்லிய வார்த்தை. தவறான வழியிலே செல்லும் போது பாதுகாப்பையும் இழந்து, தவறான பயிற்சியின் காரணமாக உடல்நிலையும் கெட்டு மனநிலையும் கெட்டு பற்பல விதமான துன்பங்களுக்கு இடையாக நேரிடும். நல்ல கருத்துக்களை தொடர்ந்து உங்கள் மனத்திற்கு கடத்திக் கொண்டே இருங்கள். தூரத்திலே இருந்து நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அசுர சக்திகளிடமிருந்து விடுபடுவதற்கு இது ஒன்றுதான் வழி. இதைத் தவிர வேறு வழி இல்லை. கேட்பவர் கேட்கலாம், வேண்டாம் என்று விடுப்பவர் விடுக்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.